ராஜேஸ்வரி, மும்பையில் உள்ள பாந்திரா பகுதியில் பிரபல ஹிந்தி நடிகர் சைஃப் அலி கானின் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் அவரை 6 முறை கத்தியால் குத்தி கொள்ளையடிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கத்தியால் குத்திய நபரின் இந்த சிசிடிவி காட்சிகள் நேற்று வெளியாகின. இந்த சூழ்நிலையில் இன்று அவர் கைது செய்யப்பட்டு பாந்திரா காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார். கைது செய்யப்பட்ட நபர் எந்த நோக்கத்திற்காக சைஃப் அலி கானின் வீட்டிற்குள் புகுந்தார் என்றும், அவர் கொள்ளையடிப்பதற்காக புகுந்தாரா, அவருடன் வேறு நபர்கள் சென்றார்களா என்பது குறித்தும், அவருக்கு வேறு அமைப்புகளுடன் தொடர்பு இருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக பாந்திரா காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. பிரபல ஹாலிவுட் நடிகரான சைஃப் அலி கான் தற்போது பாந்திராவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும், அவருக்கு உடல்நலம் தேறி வருகிறது என்றும் செய்தி வெளியான சூழ்நிலையில் இன்று அவரை கத்தியால் குத்திய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட நபரிடம் பாந்திரா காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். பிரபல ஹிந்தி நடிகரும் கரீனா கபூரின் கணவருமான சைஃப் அலி கானின் வீட்டிற்குள் புகுந்து கொள்ளை முயற்சியில் நடைபெற்றிருப்பதும், கொலை முயற்சியுடன் கொள்ளை முயற்சி அங்கு நடைபெறுவதற்கு பின்னணி என்ன என்றும், அந்த படிப்பெண்ணுடன் அந்த கொள்ளையில் ஈடுபட்ட நபருக்கும் இடையே இருந்த தொடர்பு என்ன என்பது குறித்தும் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். சைஃப் அலி கானின் வீட்டில் உள்ள பணம் நகையை கொள்ளையடிப்பதற்கு பணிப்பெண்ணோடு அந்த வீட்டில் வேலை செய்யும் அந்த வேலைக்கார பெண்ணோடு இணைந்து இவர் திட்டம் தீட்டினாரா என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலும் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. நேற்று முன்தினம் நள்ளிரவு சுமார் 2 மணி அளவில் அந்த வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் யார் என்பது தொடர்பாக சிசிடிவி பதிவு காட்சிகளின் மூலமாக கண்டறியப்பட்டு அவருக்கும் அந்த பணிப்பெண்ணுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல், வாக்குவாதம் ஆகியவையும் பதிவாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலில் அந்த வீட்டு வேலைக்கார பெண்ணிடம் விசாரணை நடத்திய போது கொள்ளைக்காரன் அந்த நபரிடம், அந்த பணிப்பெண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது சைஃப் அலி கான் வந்து அதை தடுக்க முயன்ற போதுதான் இந்த கத்திக்குத்து சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது என்றும், அப்போது 6 முறை கத்தியால் குத்தியதில் இந்தி நடிகர் சைஃப் அலி கானின் முதுகு தண்டுவடத்தின் அருகே அந்த கத்திக்குத்து விழுந்திருப்பதால் சற்று ஆபத்தான நிலையில் தான் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்றும், அப்போது கார் கூட கிடைக்காமல் ஆட்டோவில் அவரது மகன் அந்த சைஃப் அலி கானை அழைத்து சென்று அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்ததால் அங்கு நல்வாய்ப்பாக அவருக்கு மேலும் அந்த உயிரை காப்பாற்றுவதற்கான அந்த சிகிச்சை அளிப்பதில் சற்று விரைவாக அந்த சிகிச்சை அளிக்க நேர்ந்தது என்றும் இதுவரை நடைபெற்ற விசாரணை தெரியவந்தது. இருந்தாலும் வீட்டிற்குள் புகுந்து கொள்ளையடிப்பதற்கு திட்டம் தீட்டிய நபர் யார், பின்னணியில் இருந்த நபர் யார், ஒரு நபர் தான் இந்த கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டாரா என்பது தொடர்பாகவும், பிரபல ஹிந்தி நடிகரின் இல்லத்திற்குள் ஒருவர் கொள்ளை முயற்சியில் தனிநபராக ஈடுபடுவது சாத்தியமா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து காவல்துறையினர் பாந்திரா காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ராஜேஸ்வரி.